அவங்களுக்கு அவார்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஏன் நாங்க கேட்கணும் அப்படிங்கிற மாரி தான் அவர் கேட்ட அந்த கேள்வி காமெடியா தான் இருந்தது. நாங்க ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாரி இருந்தது. இத விட நல்ல படங்கள் வந்துச்சுன்னு அவர் சொல்லும்போது, அப்ப ராயன் ரொம்ப சுமாரான படமானா, ரொம்ப மொக்கையான படம். வயலன்ஸ் தான் ஃபுல்லா. ஆக்சுவலா நான் வந்து அ ஓப்பனா சொல்லணும்னா, நான் விஜய் சார் மூவியே பார்க்க மாட்டேன். என்னோட வியூஸ்ல நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா, அவரது மாஸா இருக்கும். வயலன்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் மாஸா இருக்கும். பெருசா மெசேஜ் இருக்காது அப்படின்றதுனால. இப்போ நம்மளோட சிஎம் படம்ன்றதுனால சர்க்கார் இது மட்டும் தான் பார்த்தேன். பொலிட்டிக்கல் ஃபிலிம் பிளஸ் பொலிட்டிக்கல் ஃபிலிமும் பிடிக்கும்ன்றதுனால ஜனநாயகன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா தனுஷ் சார் படங்கள் ரீசென்ட் டேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 5, 6 இயர்ஸா பார்க்கவே முடியல. என்னால ஏதாவது இந்த வயலன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் இல்லையா? அவருக்கான ஃபேன்ஸ் தமிழ்நாட்டுல இல்லையான்னா, கண்டிப்பா இருக்காங்க. அவருக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் ஆனா அது வோட் பேஸா மாறுமா? அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். ஆனா மாறும். எந்த லெவலுக்கு மாறும்? விஜய் சார் லெவலுக்கு மாறுமா? அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க். பட் ஆனா அதே இடத்துல டிஎம்கே சரியான எதிர்க்கட்சியா செயல்படு எப்படி ஏடிஎம்கே சரியான டிஎம்கேக்கு சரியான எதிர்க்கட்சியா ஏடிஎம்கே படாததால அந்த இடத்துல எப்படி டிவிகே வந்துச்சோ என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும். டிவிகே வந்து ஏடிஎம்கே 2.0வா தான் செயல்படுது. அம்மாவோடது பாலிசியும் எம்ஜிஆர் அவர்களோடது கொள்கையும் பிளஸ் வந்து டிஎம்கே அகெயின்ஸ்ட் அதாவது டிஎம்கே எதிர்ப்பு அரசியலை தான் டிவிகே கையில எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஏடி டிஎம்கே எதிர்ப்பு அரசியலை கையில எடுத்ததுனால தான் ஏடிஎம்கே வின் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ டிவிகே எதிர்ப்பை யார் எடுக்கிறாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் இப்ப இருக்கு தமிழ்நாட்டுல. ஏன்னா அதுக்கான ஸ்ட்ராங்கா ஏடிஎம்கே இல்ல. டிஎம்கே செயல்படுறாங்க. ஆனாலும் அவங்களால முட்டு கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஜென்சி டிஎம்கேன்னு என்னென்னமோ உருட்டுனாலும் டிவிகேக்கு ஸ்டாண்ட் எடுக்க முடியல அப்படின்னும் போது, இப்போ விஜய் சாரோட அந்த மாஸ் ஃபேன் பேஸுக்கு எதிரா இன்னொரு மாஸ் ஃபேன் பேஸ் வந்தாதான் அது ஈடு கொடுக்க முடியும்னா, அது வந்து தனுஷ் சாரா இருப்பாரான்னு கேட்டா மேபி வரலாம். பட் ஆனா எதிர்க்கட்சியா தான் வர முடியுமே தவிர டக்குன்னு சிஎம்க்கெல்லாம் வர முடியாது. ஆனா எதிர்க்கட்சியா அப்ப எதிர்க்கட்சியா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா டிஎம்கே நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல டிவிகே உஷாரா இருக்கணும் அப்படிங்கறத விடவும் டிஎம்கே உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இல்லைன்னா ஏடிஎம்கே மாதிரி தேர்ட் பார்ட்டி லெவலுக்கு டிஎம்கே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிஎம்கேவை புரியுது. டிவிகே நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும். ஏடிஎம்கேவை அவர் தாக்கவே இல்லை. விஜய் சார் வரும்போது டிஎம்கேவை தாக்கி தான் உள்ள வந்திருப்பாரு. ஏன்னா ஏடிஎம்கேவோட பொசிஷனை அவர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ 2.0வா அவர் செயல்பட்டார். ஏடிஎம்கே 2.0வா டிவிகே இருக்கு. அப்போ தனுஷ் உள்ள வந்தா டிஎம்கேவோடது எடுத்துருவாரா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ பிஜேபி பின்னாடி இருந்து அவங்களுக்கு எப்படி வந்து ஆஹ் தனுஷை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு லாபம் தான் பிஜேபிக்கு. அது நீ ஏடிஎம்கே டிவிகேவை அகேன்ஸ்டா நிக்கிறியா டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா நிக்கிறியான்றது இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல எங்க சார்பா ஒரு விஷயம் உள்ள தள்ளப்படும் அப்படின்னு சொன்னா அது அண்ணாமலை அவர்களா இல்லைன்னா தனுஷ் அவர்களா அப்படின்னு சொல்லும்போது ராயன் படத்துக்கான அந்த ஒரு நேஷனல் அவார்ட் கிடைச்சது கூட பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க வந்து டான்ஸ் மாஸ்டர் கலா அவர்கள் ஜூரியா இருந்தாங்க. ஸோ அந்த கமிஷன் இருக்கும் இல்லைங்களா, ஜட்ஜ் பண்ற கமிஷன்ல அவங்க டான்ஸ் மாஸ்டர் இருந்தாங்க. அதனால இவருக்கு கிடைச்சது அந்த படத்துக்குன்னு ஒரு பக்கம் போகுது. இல்ல பிஜேபியோட சப்போர்ட் இருக்கு பின்னாடி. ஸோ டிவிகேக்கு அகைன்ஸ்டா ஒண்ணு வரணும். இல்ல தமிழ்நாட்டுல பிஜேபி வரணும்னா ஒரு யாரோ ஒரு தமிழர் மூலமா தான் உள்ள வர முடியும்னா அது அண்ணாமலையா தனுஷா இல்ல இனிமே வரக்கூடிய யாராவதா அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ்குள்ள பிஜேபி போயிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியால ஸ்ட்ராங்கா இது வரைக்கும் வரவே முடியல. எப்பயுமே அவங்க 4 சீட்ல ஒரு சீட்டு தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே தமிழ்நாடு வெஸ்ட் பிஜேபி தமிழ்நாடு வெஸ்ட் பிஜேபின்னு ஒண்ணு போயிட்டே இருக்கு. இதை டிஎம்கே ஆன்டி பிஜேபின்னு சொன்னாலுமே அவங்க ஸ்ட்ராங்கா போன 5 வருஷத்துல ஒன்னும் எல்லாம் பண்ணல. பட் ஆனா டிவிக்கே வந்து ஸ்ட்ராங்கா எதுவும் செய்யல அப்படின்னு சொன்னாலும் நாங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறத விடவும் தமிழ்நாட்டுக்கான ஸ்டாண்ட் நிறைய எடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. போக போக தான் பார்க்கணும் அப்படின்னும் போது சோ தனுஷோட அரசியல் என்னவா இருக்கும், அவரோட ஐடியாலஜி என்னவா இருக்கும், டிவிகேக்கு அகெயின்ஸ்டானதா இருக்குமா இல்ல மக்களுக்கான பணியா இருக்குமா இல்ல விஜய்க்கு அகெயின்ஸ்டா விஷயமா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்ன இடத்துல இதை விட நல்ல படங்கள் வந்திருக்கு. புதுக்கோட்டை வட சென்னைக்கெல்லாம் வந்திருக்கணும். அப்பெல்லாம் அவார்டு வரல அப்படின்னும் போது இந்த இயர் ராயன் வந்த வருஷத்துல நிறைய கமர்ஷியல் நல்ல ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. வாழை, அதுக்கப்புறம் லப்பர் பந்து, ப்ளூ ஸ்டார் போன்ற நல்ல படங்கள் கமர்ஷியல் ஹிட்லாம் கொடுத்துருக்குன்னு சொன்னாலுமே ராயனுக்கு ஏன் வந்துச்சுன்னும் போது இதுக்கு பின்னாடி இருக்க பொலிட்டிக்கல் அஜெண்டா ஒரு காரணமா இருக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு அவரோடது அந்த ஸ்லோகனா அவர் சொல்லியிருக்கிறது வந்து என்ன சொல்றது, எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒண்ணு வைக்கிறாரு. இன்னொன்னு தட்டி கொடுங்க தட்டி விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ படங்கள்ல அவர் வந்து படம் சுமாரா இருந்தா கூட தட்டி கொடுங்க தட்டி விடாதீங்கன்னு சொல்றாளா, இல்லைன்னா அரசியலுக்கு வரப்போறேன் என்ன தட்டி விட்டுறாதீங்கப்பா தட்டி கொடுத்து தூக்கி விடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரா அப்படிங்கிறது தெரியல. ஒண்ணு
இன்னொன்னு அவரோட பையனும் அந்த மீட்டிங்க்கு வந்ததுனால லிங்கா அவர்களும் இதுல வந்து விஜய் அவர்களுக்கு அவரோட ஃபேமிலி பர்சனல் லைஃப்ல அவருக்கான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜேசன் விஜய் அவர்கள் ஆகட்டும், இல்லைன்னா அவங்களோட ஒய்ஃப் சங்கீதாவாகட்டும், அவங்க பொண்ணு திவ்யான்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ அவரோட பர்சனல் லைஃப்ல இருக்க டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு தெரியும்னா, இவர் வந்து தன்னோட பர்சனல் லைஃப்ல இவருக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும், பட் ஆனா இவர் வந்து அவரோட பிள்ளைங்க கூட கொஞ்சம் அந்த ஒரு வேவ் லென்த்ல இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால சோசியல் மீடியால பார்க்க முடியும். லிங்கா அவர்கள், அப்புறம் அவரோட இன்னொரு பையன், அவரோடது அதான் 2 பசங்க 2 பேருமே வந்து அந்த சிவனோட பேர் வச்சு தான் வச்சிருப்பாரு. ஏன்னா, இவர் வந்து இப்ப இந்த மீட்டிங்ல கூட ஓம் நமச்சிவாய அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவரோட அரசியல் ஆன்மீகத்தை நோக்கி இருக்கும் அப்படின்னு. ஆன்மீகம் நோக்கி யார் ஆல்ரெடி அரசியல்னு ஆரம்பிச்சது? நம்மளுக்கு தெரியும். நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இவருக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்களா? அப்படின்னு கேட்டா, இப்ப ஸ்ட்ராங்கா எனக்கு வந்து அவர் இருக்காருன்னு சொல்ல முடியல. பட் ஆனா ஒருவேளை இந்த பொலிட்டிக்கல் ஜர்னி இவர் ஸ்ட்ராங்கா நிக்கும் அப்படின்னா, சப்போர்ட்ட பின்னாடி இருந்து ரஜினி சார் குடுக்கலாம். ஏன்னா ரஜினி சார் நழுவ விட்ட வாய்ப்ப இப்ப வந்து இவர் கையில எடுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இவரோட பிஹேவியர், இவரோட மேனரிசம் எல்லாமே நம்ம படங்கள்ல பார்த்திருக்கோம். ரஜினி சார ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். இவர் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கும்போது கூட ரஜினி சார் இவர் சின்னப்ப இருக்கும்போது அந்த போயஸ் கார்டன் எட்டி எட்டி பார்த்ததாவும், அவர் வீட்டுக்குள்ள போற அவ்வளவு ஆசைப்பட்டதாவும், அவ்வளோ பெரிய ரஜினி ஃபேன்னு சொல்லும்போது, அவர் வீட்டுக்கு இவர் மாப்பிள்ளையாவே போயிட்டாரு. இருந்தாலும் இவர் வந்து அந்த தூரத்துல இருக்கும்போது இருந்த அந்த விஷயங்கள், இவர் அந்த வீட்டோட மாப்பிள்ளையாவே ஆகும்போது, பெருசா அது கனெக்ட் ஆகாம முட்டுறது, மோதுறதுமாவே இருந்தது. அப்புறம் அது டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அவங்க தனுஷ் அவர்களும், அவங்க ஐஸ்வர்யா அவங்களது அந்த டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆ ஸோ இப்ப வந்து ஆனா அவங்க புள்ளைங்க கூட அவர் அந்த வேவ் லென்த்ல இருக்காருன்னா, இப்ப இந்த மீட்டிங் கூட அவரோட புள்ள லிங்காவ கூப்பிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து விஜய்க்கான கரெக்ட்டான அந்த ஸ்ட்ராங் ஆப்போசிட்டா அவர் எடுத்து வைக்கிறாரு. அ என் அவரு அவரோட ஃபேன்ஸ்க்கு சொன்ன விஷயங்களும் நல்ல பசங்கன்னு பேர் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், லிங்கா அவர்கள முன்னாடி நிறுத்தி பேசின விஷயங்கள் ஆகட்டும், அ ஜேசன் விஜயும் இஸ் லிங்கா அப்படின்னு கொண்டு வருது அப்படின்னும்போது, இது ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் களமா மாறுமா? இல்ல செலிபிரிட்டீஸ் வந்து நீயா நானா போட்டிக்குள்ள மாறுமா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டால நெறைய பேர் இவர் போட்டிருந்த அன்னைக்கு போட்ட அந்த விஷயங்கள் இன்ஸ்டால எல்லாமே வந்து என்ன சொல்றது? பெய்ட் ப்ரமோஷன்ஸ் அப்டின்னும் சொல்றாங்க. இது வந்து எப்போ ஸ்ட்ராங்கா மாறும்னா, டிவிகே மேல ஜனங்களுக்கு அதிருப்தி வரும்போது, இது ஸ்ட்ராங்கான அரசியலா உருவெடுக்கக்கூடும். ஏன்னு கேட்டா, அ டிவிகே வந்து ஃப்ரெஷ் கவர்மெண்ட்ன்றது அவங்களுக்கு ப்ளஸ்ஸும் அதான், அவங்களுக்கு மைனஸும் அதான். அவங்களுக்கு பேக்கேஜ் எதுவும் கிடையாது. அவங்களுக்கான அந்த கரப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயங்களும் கிடையாது. அதாவது இதுக்கு வரைக்கும் முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களுக்கு மேல இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள்ல இந்த ஆட்சி மேல அவ்வளவு சீக்கிரம் வைக்க முடியாது. இவங்க போக போக செய்யற விஷயங்கள். அதுக்குன்னு நான் டிவிக்கு எம்எல்ஏஸும், மினிஸ்டர்ஸும் தப்பு செய்யலன்னு சொல்லல. பட் ஆனா தப்பு நடந்தா, தவறு நடந்தா உடனே ஆக்ஷன் எடுக்கப்படுதுன்றத இவங்க காட்டுறாங்க. பிளஸ் வந்து இவங்க வந்து புதுசு புதுசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ ஒரு 6 மந்த்ஸ், 1 இயர் வரைக்கும் ஜனங்க கொஞ்சம் விட்டு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி எப்படி செயல்படுதுன்னு பார்த்து, இதுல கொஞ்சம் அதிருப்தி வரும்போது உள்ள வரக்கூடிய இந்த புதிய கட்சிகள் உருவெடுக்கும். அப்ப கூட டிஎம்கே வருமா திருப்பி அப்படின்னு கேட்டா அங்கதான் டவுட். ஸோ புதுசா எந்த கட்சி உள்ள வந்தாலும், யார் அரசியலுக்குள்ள புதுசா வந்தாலும், அது டிஎம்கேக்கு தான் த்ரெட்டா இருக்குமே தவிர, ஏன்னா அவங்க அந்த எதிர்க்கட்சி விஷயத்தையுமே விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏடிஎம்கே மாரி. அப்படின்னும்போது, இப்ப யார் புதுசா அரசியலுக்குள்ள குதிச்சாலும், ஃபர்ஸ்ட் பயப்பட வேண்டியது டிஎம்கே தான். டிவிகே இப்படி அரசியல்ல வந்துட்டாங்க. அவங்க இனிமே ஆளுங்கட்சியில் எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சியில் எதிர்க்கட்சின்றதுல அவங்க ஸ்ட்ராங்கா நின்னுடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் பேட்ஜ ஜனங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஓகே. ஆனா இருக்கிற பேட்ஜையும் ஏடிஎம்கே மாரி டிஎம்கே கோட்ட விட்டுருவாங்களா? இல்ல புதுசா பேட்ஜோட யாராச்சும் வருவாங்களா? அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்னா, ஸோ இது ஃபேன் பேஸ். இன்ஸ்டா, சோசியல் மீடியாவே சோசியல் மீடியா அப்படிதான் போகும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த 50 பிளஸ் இருக்கக்கூடிய சீனியர்ஸ வச்சிருக்கக்கூடிய டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ அதனால தானே அந்த ட்ரெண்ட் புரிஞ்சதுனால தானே டிஎம்கே, ஜென்சி டிஎம்கேன்னு உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இனிமே ஃபியூச்சர் ஜெனரேஷன் தான் பாலிடிக்ஸ்க்கான அந்த விஷயங்கள நுவான்சஸ புரிஞ்சுட்டு, இல்ல அதுக்கேத்த மாரி செயல்பட போறாங்க, ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னிக்குள்ள வர்றதுக்கு செலிபிரிட்டீஸ்லாம் ரெடியா இருக்காங்க. பட் ஆல்ரெடி பொலிட்டிக்கல் ஜேர்னில இருக்கக்கூடிய டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியல. ஸோ டிஎம்கே தான் இதுல ரொம்பவே உஷாரா இருக்கணும். டிவிக்கே அவங்களோட செயல்பாடுகள இன்னும் கொஞ்சம் துரிதமாவும், கொஞ்சம் வந்து அம் அவங்களுக்கான அந்த ஒரு கிறிஸ்போடவும் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயங்களும். ஸோ 6 மந்த்ஸ் அப்படிங்கிற ஹனிமூன் பீரியடோ, இல்ல 1 இயர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பீரியட். அதுக்கப்புறம் அவங்களோட பிளஸ், மைனஸ் ஜனங்க கணிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அடுத்த எலக்ஷனுக்கு புதுசா வரக்கூடிய கட்சிகள் உள்ள வருமா? இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிவிக்கேவே அடுத்தடுத்து ஆள்வாங்களா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு பின்னாடி ரஜினி சார் இருக்காரா? பிஜேபி இருக்கா? டிஎம்கே இருக்கா? கண்டிப்பா நான் சொன்ன மாரி டிஎம்கே இருக்க வாய்ப்பில்ல. பட் ஆனா ரஜினி சார் பின்னாடி இருந்து சைலன்ட்டா சப்போர்ட் குடுக்கலாம்.
அதை யார் எதிர்பார்க்கவும் முடியாது. ஸோ அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம். அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு சொல்ற மாரி, எது எப்ப வேணா அரசியல்ல மாறலாம்ன்னு சொல்லும்போது, வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். தனுஷ் சார அவ்வளோ ஈஸியா இதெல்லாம் வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு லாரன்ஸ் மாரி நம்ம வந்து அவர இக்னோர் பண்ண முடியாது. அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ ஒரு அஜித் சார் ஃபேன்ஸையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி சினி இண்டஸ்ட்ரியில விஜய் சாருக்கு அகைன்ஸ்டா ஒரு கூட்டம் இருக்குன்னா, அது அப்படியே தனுஷ் சாருக்கு சப்போர்ட்டான கூட்டமாவும் மாற வாய்ப்பு இருக்கு. இல்ல எதிர்க்கட்சிகளா இருக்கக்கூடியவங்களும் தனுஷ் சாருக்கு சப்போர்ட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் கைஸ். முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோஸ் நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஆ இன்னொரு நம்மளோட தமிழ்நாட்டு அரசியல்ல நம்ம வந்து பரபரப்பாவும், இன்ட்ரஸ்டிங்காவும் பேசறதுக்கான விஷயங்கள அடுத்தடுத்த வீடியோ